நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல ஜோதிட ரீதியா நம்மளோட கேரக்டர்ஸ் பத்தி நிறைய பார்த்திருப்போம். இன்னைக்கு ஒரு சேஞ்ச்காக, அதாவது டாரட் ரீடிங் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம கூட யார் ஷேர் பண்ணிக்க போறோம்னா, டாரட் ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீரர் சாரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ ரிஷபராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். அவங்களோட கேரக்டர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது எதா இருந்தாலும் சக்சஸ் எனக்கா இருக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா பிரச்சனை நடக்கட்டும், ஆனா அதுல எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிக டைம் இவங்களுடைய ஒரு தீம் என்னன்னா, கலகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும். அந்த கலகத்தை இவங்களுடைய ஃபேவரா மாத்திக்கிறவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரிஸ்டிக்ல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையான சூழல், ஒரு காம்படிஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அதுல இருந்து அவங்களுக்கு ஆதாயம் வருதா அப்படின்றதுதான் அவங்களுடைய இன்டென்ஷனாவே இருக்கும். அண்ட் இவங்க தலைமைத்துவமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. லீடிங் பண்ணணும். ஆமா, லீட் பண்ணணும். இப்போ ஒரு வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்கன்னா கூட அவங்களுமே அந்த வீட்டை லீட் பண்ணணும்னு நினைப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்கள. சோ அந்த தலைமை பண்பு அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப சில பேருக்குலாம் இப்ப மேஷத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் அது பர்த் வைஸ் நேச்சராவே அப்படி வந்துடும். ஆனா இவங்களுக்கு இன்பில்ட்டாவே அவங்களுக்கு வரும். இவங்களுக்கு அது மாதிரி வேணும், அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதற்கான செயல்களை நிறைய செய்வாங்க. அப்ப இதுல இருக்கவங்க நிறைய பொலிட்டிஷியனா இருக்க வாய்ப்பு இருக்கு, சிஇஓவா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு லீடர்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க துறையில அந்த தலைமைத்துவம் அது என்ன போட்டி போட்டாவது நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது, போராடி சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிற ஆளாவும் இருப்பாங்க. ஈஸியால அப்படி எனக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு. அண்ட் எதுவுமே ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க, நேர்மையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனாலும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அது வந்தாலும் பரவாயில்ல, அப்பயும் சொல்லிடுவாங்க முன்னாடி. அவ்வளவுதான், ரொம்ப நேர்மையா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லுவாங்க. அவங்களுடைய பேச்சாற்றல் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப பொறுமையா பேசுவாங்க, யோசிச்சு பேசுவாங்க. இல்ல அவங்க பேசும்போது நம்மளுக்கு தூக்கம் வந்துரும். இவங்க அப்படி கிடையாது, இவங்க பேச பேச கேட்கணும்னு தோணும். அந்த பேச்சாற்றல் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா, பேசியே ஜெயிச்சிருவாங்க மொத்தத்துல. ஓகே மேம். இருக்கலாம் போலீஸ், ஆர்மி, இல்ல வேற நேவி, இந்த மாதிரி டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ்ல இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும். இன்னும் சில பேருக்கு ஃபேமிலி தொழில்னு இருக்கும். அதை எடுத்து இதெல்லாம் என்னால பண்ண முடியல, அப்ப ஃபேமிலி தொழில் எடுத்து பண்றதா இருக்கட்டும், ஒரு ஷாப்பா இருக்கட்டும், வேற ஏதாவது ஃபேமிலி தொழில், அதை லீட் பண்ணும் போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மேம். காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? ரிஷபராசி காதல் திருமண பொறுத்த வரைக்கும், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இவங்க எதிர்பார்க்கறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். இவங்கதான் கிவரா இருப்பாங்க. லவ்வா இருக்கட்டும், அந்த திருமண வாழ்க்கையில அதை சஸ்டெயின் பண்றதா இருக்கட்டும், அந்த அன்பை ஷேர் பண்றதா இருக்கட்டும், இவங்கதான் அதிகமா நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் இருப்பாங்க. பட் இவங்க எதிர்பார்க்கறது நிறைய டைம் கிடைக்காமலே போயிடும். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா. இப்போ லவ் பண்ணல, நான் ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ் தான் பண்ணனா கூட அங்க ஏதாவது ஒரு பிரேக் நடந்து அகைன் செகண்ட் மேரேஜ் அப்படி போற மாதிரி இருக்கும். சோ இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப், ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இவங்களோட. அதுல இருந்து தான் மீண்டு வந்திருப்பாங்க. ஆமா, அதுல இருந்து மீண்டு வருவாங்க. அப்பவும் அவங்க தயங்க மாட்டாங்க, இன்னொருத்தர் மேல அதே அன்பு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான், நான் எவ்வளவு அடிபட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் உங்களுக்கு அப்போ லவ் காதல் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு நிலவு. ஓகே மேம். கவனமா இருக்கணும்னா எந்த விஷயங்கள்ல மேம் கேர்ஃபுல்லா இருக்கணும்? ரிஷப ராசி எதுல இவங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது, மனம் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். மனம் அவங்களோட. ஆமா, இவங்க என்னன்னா, இவங்கள எது பிளஸ்ஸோ அது மைனஸ். ஆக்சுவலா இவங்களுக்கு நம்ம பிளஸ்ல அங்க பார்க்கும் போது ஒரு கேயாட்டிக்கான சிச்சுவேஷன், குழப்பமான சூழல்ல அவங்களால வின் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுதான் உங்களுக்கு மைனஸா மாறும். அது எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்கன்னா நிம்மதி இல்லாம போயிடுவாங்க. இப்ப அவங்க வின் பண்ணிட்டா ஓகே, இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுவே அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துரும், நிம்மதி இல்லாம போயிடும். ஸோ அடிக்கடி இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கிறதுனால
இவங்க எல்லாம் வந்து டெய்லி தியானம் பண்றது நல்லது, மெடிடேஷன் பண்றது நல்லது. நிம்மதி கிடைக்க என்ன அவங்க செய்யலாமோ அதை செய்யறது நல்லது. அப்பப்ப நிம்மதியா இருக்கணும், அதுக்கான ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு தான் தோன்றித்தனமா இருக்கிறது. ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, பட் கண்டிப்பா சஜஷன் கேட்கணும் மத்தவங்க கிட்ட, செய்யணும். அது சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட கூட தரமா கேட்கலாம், ஒப்பீனியன் கேட்க தப்பு இல்லை. ஆனா இவங்க அதை கேட்காமலே சில முடிவுகளை எடுத்து பேலன்சிங் மிஸ் ஆயிடும், வாழ்க்கையில பேலன்சிங் போயிடும். இதுல எல்லாம் அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க. ஓகே மேம், எந்த மாதிரி தெய்வங்களை அவங்க வழிபடலாம்? சோ ரிஷப ராசி இந்த மாதிரியான தெய்வங்கள் வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் லக்ஷ்மி, குபேரர், சுவர்ணலிங்கேஸ்வரர் இவங்கெல்லாம் வழிபடலாம். பெருமாள், விஷ்ணு. இன்னொன்னு வந்து காதல், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயம். காதல்லையும் அவங்க அடி வாங்குவாங்க நம்ம பாத்துக்கிட்டு. அப்ப அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி லவ் ரிலேட்டடான தெய்வங்கள், கிருஷ்ணர், ராதே அந்த மாதிரிக்கும் எல்லாம். முருகர், வள்ளி, முருகர் தெய்வானை, 2 பேரோட இருக்கக்கூடிய முருகர், இப்படி காதல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட அவங்க பிடிச்சுக்கலாம். கண்டிப்பா மேம்.